நம்ம விஜய் சாருடைய கடைசி படம் தான் ஜனநாயகன். அந்த படத்தோட சினிமாவை விட்டு விலகுவதாக அறிவிச்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். வினோத் அவர்கள் இயக்கியுள்ள ஜனநாயகன் திரைப்படத்தை கேவிஎம் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. படத்துல விஜய் சாருடன் பாபி தியோல், பிரகாஷ் ராஜ், பிரியாமணி, மமிதா பைஜு, பூஜா ஆக்டே, கௌதம் மேனன், மதன் கௌரி அப்படின்னு நிறைய செலிபிரிட்டிஸுமே நடிச்சிருக்காங்க. படத்திற்கு அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. படத்துல இயக்குனர்கள் அட்லி, லோகேஷ், நெல்சன் ஆகியோருமே கெமியோ ரோல் ஒன்றுல நடிச்சிருக்காங்களாம். ஜனநாயகன் திரைப்படத்தை ஜனவரி 9ஆம் தேதி பொங்கல் விருந்தாக திரைக்கு கொண்டு வர பிளானுமே போட்டிருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல சென்சார் சான்றிதழ் கிடைக்காததாலும் இது தொடர்பாக நீதிமன்றத்துல வழக்குமே தொடரப்பட்டாலுமே ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தனி நீதிபதி அமர்வு படத்திற்கு உடனடியாக சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவுமே போட்டாங்க. அந்த உத்தரவு வந்த சில நிமிடங்களிலேயே சென்னை உயர்நீதிமன்றத்துல தலைமை நீதிபதி அமர்வுல சென்சார் போர்டு சார்பில் மேல்முறையீடுமே செய்யப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை தலைமை நீதிபதி அமர்வுல கடந்த ஜனவரி 20ஆம் தேதி நடந்தது. அப்போது 2 தரப்பு வாதங்களையுமே கேட்ட நீதிபதி அவர்கள் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருந்தார். இதனிடையே ஜனவரி 27ஆம் தேதி ஜனநாயகன் சென்சார் சான்றிதழ் வழக்குல தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால ஜனநாயகன் படத்திற்கு என்ன தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புல ரசிகர்களும் படக்குழுவுமே ஆவலுடன் காத்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இன்று காலை 10:30 மணிக்கு ஜனநாயகன் சென்சார் வழக்குல தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்காம். ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் அப்படின்ற தனி நீதிபதியுடைய உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க. அதே போல தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்வதற்கான அவகாசமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஜனநாயகன் திரைப்படத்தை மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுமே பிறப்பிச்சிருக்காங்களா. இதனால ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆவதுல இன்னுமே சிக்கல் நீடித்து வருது. படம் கண்டிப்பாக இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகல அப்படின்னா தமிழக சட்டமன்ற தேர்தல் வருது. அதன் பிறகுதான் ரிலீஸ் ஆகும். படம் ரொம்ப தள்ளி ரிலீஸ் ஆனா கண்டிப்பாக படத்துடைய வியாபாரம் மார்க்கெட்ல மிகப்பெரிய அடிவிடும். ஆகையால படத்தை ரிலீஸ் ஆக்க வேண்டிய கட்டாயத்திலுமே படக்குழு இருக்காங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா இப்படி தொடர்ந்து இந்த படத்திற்கு குடைச்சல் கொடுத்து வருவதால தளபதி விஜய் அவர்கள் கடும் ஆவேசமாக இருக்காராம். கூடிய விரைவிலேயே பத்திரிகையாளர்களை சந்தித்து இதற்கு சம்பந்தமானவர்களை நேரடியாகவே விலாச உள்ளார் அப்படின்ற இந்த தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.